ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட வசமாக வந்து திவ்யா சிக்கினாங்க. வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களை. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதி இன்றைக்கி யாரை ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக போட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து திவ்யாவை சொன்னாங்க. சரி, ஏன்னா நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. சாப்பாடு கேட்டிருப்பாங்க, போடு அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி அக்ரேஷனான ஒரு வேர்டில் சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு அக்ரேஷனாக இருந்துச்சுன்னா ஆதரியே சண்டை போகிற அளவுக்கு போயிருக்கு. திவ்யாக்காக சப்போர்ட் பண்ண ஆதரியே திவ்யா கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ தூரம் அவங்க பேசியிருப்பாங்கன்னு. இப்போ அதை வந்து சூப்பராக பேசுகிறாங்க. எப்படின்னா திவ்யாவோட அந்த டோனு இருக்கிற டோனு அப்படியே அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சாப்பாடு போகிற இடத்துல இருக்கீங்க சரிங்களா? ஒருத்தங்க சாப்பாடு கொடுக்குற இடத்துல இருக்கும்போது கனிவாக இருக்கணும். அவங்க கனிவாக இருந்தால் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடணுமே நம்மளுக்கு தோணும். நீங்கள் ஆனால் சாப்பாடு போடும்போது ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவளுக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு அதை வாங்கணும்னு தோணும். அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இவங்கள தான் பண்ணணும்னு ரூல் புக்கில் எதுவுமே இல்லை. நான் உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணால் இன்னொருத்தங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆவாங்க நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து தலைக்கிட்ட போய் அதை போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்னை வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் நடந்தால் அங்கே ஆமாம் உங்களை சூடுபடிச்சு நீங்கள் கற்றுவீங்க, அதெல்லாம் உடன்பாடு அதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல வரல. ஆனால் அந்த இதுலேயும் உங்களுடைய பிரச்சனை தான் நான் சொருகுவேன் அப்படி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப மட்டமாக இருக்குன்னு போட்டு கிழிச்சு விட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குன்ட்டாங்க. திவ்யாவை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கானாவனத்தை போட்டாங்க. என்னென்னா எஃப்ஜேக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு தலையாக இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக போயிருக்கலாமோ அப்படிமா தோணுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனார் பார்த்தீங்கன்னா. நேற்று வந்து பிக் பாஸ் கூட நிறுத்தியிருப்பார். பாட்டெல்லாம் பாட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்ததுக்கப்புறம் பாட்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்த சொல்லி நாமினேட் பண்ணாங்க. திவ்யா வந்தாங்க. சரி, திவ்யா ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பார்வதி வந்துட்டு அவங்க சொன்னது எல்லாமே வேடிக்கையாக இருக்குது. அவங்க ஏதோ பட்டிமன்றத்துக்கு வந்த மாதிரி அவங்க சொன்னது எனக்கு அப்படியே வேடிக்கையாக இருக்குது. நான் பண்ணாத தப்பை வந்து என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்? இவங்க தப்பு பண்ண மாதிரி தான் இருக்குதுன்னு ஆதரி சொல்லிட்டாங்க, சுபிக்ஷா சொல்லிட்டாங்க, கனியும் சொல்லிட்டாங்க. வேறு யார் சொன்னால் இவங்க நம்புவாங்க? பிக் பாஸ் சொன்னால் நம்புவாங்க, அவங்களையும் தப்பாக சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி அவரையும் வந்துட்டு இல்லை அப்படின்வாங்க. இப்போ யார் சொன்னால் தான் நம்புவாங்க? நம்பவே மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து சொல்கிறாங்க நான் நம்ப மாட்டேன். அதே மாதிரி வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. போன வாரம் நடந்தது, முந்தின வாரம் கிபி 1947 நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த வாரம் 2 வாட்டி வந்து மைக் போடணும். அவனால் நான் அங்கேருந்து நிறைய பேர் 2 வாட்டி மைக் போடல இல்லை சொல்கிறேன். அங்கேயே ஒரு மொக்கை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி வந்து புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காணவன் சொல்ல. புள்ளியா? புள்ளி தான் என்னம்மா? புள்ளிகாங்க பற்றி உங்களுக்கு தெரில பொழுது. புள்ளி பற்றி என்ன தெரியணுன்னா நீங்கள் போய் பிரதீப் ஸ்டேஷனை பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. புள்ளி பண்ணாங்களாம். அதுவும் என்ன சொல்லியா, டான்ஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் ஆடலையே அப்படின்னு என்னை வந்துட்டு புள்ளி பண்ணாங்க. அதை நான் போய் தலைக்கிட்ட சொன்னேன், தலை கேட்கல, அதனால் தலையை நாமினேட் பண்ணிட்டாங்க. அவர் அட பாவீங்களா, நான் செவனேன் தானே இருந்தேன்னு அந்த அளவுக்கு. ஆனால் வினோத் வச்சு செஞ்சார். உங்களுக்கும் பார்வைக்கும் ஒரு பிரச்சனைனா அதில் வந்து எங்களை வந்து நீங்கள் உருட்டக்கூடாது. ஏற்கனவே வந்துட்டு அந்த இடம் க்ளீனாக இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ண சொல்ல என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கலாச்சி விட்டார். அதெல்லாம் வேறு லெவல் அல்டிமேட். அவங்க திவ்யா மூஞ்சி மாறி போயிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரி போட்டு கலாய்க்கிறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வீட்டுக்கே தெரியும் திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் நடக்கிற சண்டைகள். அதுவும் திவ்யாவுக்கு வந்துட்டு விஜய் பார்வதி பேச தான் வந்துட்டேன்னு வருவாங்க. அதே அவங்கள பற்றி ஏதாவது பேசுனா தான் போயிட்டேன் அப்படின்வாங்க. அதையும் இன்னொரு சொல்கிறாரு, ஒரு பிரச்சனை நடக்குன்னா அங்கே அவங்களோட பாயிண்ட்டை வச்சுட்டு அவங்க பாடு எழுந்திரிச்சு ஓடிடுறாங்க. இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு திவ்யாவை வந்து நாமினேட் பண்ண விஷயங்கள் செமையாக போச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.